நீங்கள் எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா +2 படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் எழுதுவீங்க. உங்கள் ஸ்கூலில் இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அதாவது உங்கள் ஆதார் கார்டு, அதே மாதிரி மற்ற சில கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்ல எல்லாம் உங்கள் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. பர்டிகுலராக உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. பர்டிகுலராக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். பயோமெட்ரிக் அண்ட் டெமோகிராஃபிக் அப்டேட், அதாவது உங்கள் நேம், மொபைல், இமெயில், பயோமெட்ரிக் டேட்டா, ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, சில அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக பண்ணலாம், சில அப்டேட் நம்மக்கிட்ட வந்து ஆப்ஷன் கிடையாது. சேவா மையம், அதே மாதிரி சில பேங்க், அதே மாதிரி தாலுக்கா ஆஃபீஸ், இந்த மாதிரி சில பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும்தான் வந்து எடிட் பண்ண முடியும். ஏன்னா சில அக்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஐரிஸ் இல்லைன்னா அந்த ஃபிங்கர் பயோமெட்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளால் பண்ண முடியாது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சேவா மையத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை அவங்க வந்து ஜாஸ்தி மணி வாங்குறதுக்காக இந்த டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம வந்து 10 ஸ்கொயர் மாலில் வந்து, அதாவது சென்னை கோயம்பேடில் இருக்கிற 10 ஸ்கொயர் மாலில் டைரெக்டாக எப்படி போகிறது, அங்கே சிம்பிளாக எந்த டாக்குமெண்ட்டுமே கொடுக்காமல் எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே ஹெவி ரஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே. அதனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு நீங்கள் அங்கே போயிடணும். அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் க்யூவில் நிற்பாங்க, நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5:30க்கு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். அங்கேயே பாருங்கள் ஒரு 13 மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்க. பட் யூஸ்வலாக ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் 10 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடியே டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து 9:30க்கு தான் கொடுப்பாங்க. உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன ஒரு மால் தான். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும். அந்த எஸ்கலேட்டரில் ஏறி எகெயின் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த சேவா மையம் வந்துடும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் சென்னையில் இருக்கிற எல்லா மேஜர் எடிட்ஸ், அதாவது அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. டைரெக்டாகவே நம்ம வந்து இங்கே பண்ணிடலாம். இதில் ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து பண்ணலாம். அதே மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் ஸ்டெப்பின் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக டோக்கன் வாங்குறது வரைக்கும் தான் வெயிலில் நம்ம வந்து 4-5 hours வெயிட் பண்ண வேண்டிய வரும். ஒன்ஸ் டோக்கன் வாங்கிட்டோன்னா நம்ம சடனாக மேலே போயிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே டோக்கன் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு தான் நம்ம வாங்குவாங்க. பட் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ, அதாவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. மேலே போன உடனே அந்த டோக்கனை காமிச்சிட்டு ஃபார்ம் வாங்கிடணும். இந்த ஃபார்மில் எந்த அப்டேட்டுக்காக வந்திருக்கீங்களோ அது மட்டும் டிக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 50 rupees பே பண்ணுற மாதிரி வரும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்டேட். அதை பேஸ் பண்ணி 50 rupees பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். வித்தின் 5 minutesலேயே கூப்பிட்ருவாங்க. உள்ளே நிறைய கேபின்ஸ் இருக்கும். சீக்கிரமாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அந்த கேபின் உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஐரிஸ், அதே மாதிரி பயோமெட்ரிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது பேரண்டோட ஆதார் கார்டு, அதே மாதிரி சைல்டோட ஆதார் கார்டு, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இது ரெண்டுமே வெரிஃபை பண்ணுவாங்க. நான் போனது டாக்டரோட இனிஷியல் வந்து மிஸ் ஆகிருந்துச்சி ஆதார் கார்டில். அந்த இனிஷியல் ஆட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ ஆதார் கார்டு, என்னோடய ஆதார் கார்டு, என்னோடய டாக்டரோட ஆதார் கார்டு, அதே மாதிரி அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். தேட்ஸ் இட், அவ்வளோ தான். வேறு எதுவுமே கேட்கல. இது சேவா மையத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, வேறு என்னென்னமோ சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கே நம்ம வந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிரும். அப்போ நம்ம வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸ்கூலில் நம்ம வந்து கரெக்டான டைமில் நம்ம டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டைரெக்டாக கோயம்பேடில் இருக்கிற 10 ஸ்கொயர் மாலில் வந்து தேவையான அப்டேட்டை பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் மாலில் போய்ட்டு நீங்கள் தேவையான அப்டேட் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கழித்து நீங்கள் ஆன்லைனில் அதோடய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அப்டேட் ஸ்டேட்டஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் 10 ஸ்கொயர் மாலில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும், ஒரு 12 digit இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். இப்போ நான் என்டர் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ணணும். அதே மாதிரி டேட் அண்டு டைம் எல்லாமே வந்து கேட்கும். செலக்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அந்த டேட்டு அதே மாதிரி டைமும் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களால் கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து பார்க்க முடியும்.
ஸோ யூஸ்வலாக இந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் கழித்து பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒரு 3 to 4 டேஸ் கழித்து நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் ஹார்ட் காப்பி உங்களுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20 டேஸ் மேலே ஆகும். ஸோ டெம்பரரியாக நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் என்னோடது தான் நான் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கிறேன். பட் எனக்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ் ஆயிடுச்சு. பட் ஈவன் தென் நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இட் வில் டேக் சம் டைம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் பார்க்கலாம். இது வந்து நம்ம 10 ஸ்கொயர் மாலில் போய்ட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணுற ப்ராசஸ். இல்லை அப்டேட் ஆன்லைன் மூலமாக நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம அட்ரஸ் சேஞ்ச் எல்லாமே நம்ம டைரெக்டாக சேவா மையம் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்மளே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். கூகுளில் ஆதார் அப்டேட் ஆன்லைன்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர்ற ஒரு சர்ச் ரிசல்ட்டில் மை ஆதார்னு சொல்கிற அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே ஃப்ரண்ட் பேஜில் லாகின் சொல்லிட்டு ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். உங்களோட ஆதார் நம்பர் அதே மாதிரி கேப்சாவும் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அப்டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் சேவா மையம் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே ஊர்பட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அப்டேட்டுக்கு 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்லைன்லேயே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அட்ரஸ் சேஞ்சுக்கு. ஒவ்வொரு சேஞ்சுக்குமே 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் காமிக்கிறேன். எந்தெந்த அப்டேட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு எந்த சர்வீசஸ் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை டைம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நேம் சேஞ்சுன்னா 2 times 3 times இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் வந்து பிளைண்டாக சேஞ்ச் பண்ணாமல் இஃப் இட் இஸ் ரியலி ரெக்வயர்டு அப்போ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். சும்மா டைம் பாஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ப்ரிவிலேஜை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்து அலைஞ்சி ஒவ்வொரு ஆஃபீஸாக அலைஞ்சி அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண வேண்டிய வரும். அன்னெசரி நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த சைட்டில் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம் அந்த ப்ராசஸ் வந்து எந்தளவுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சேஞ்சுக்குமே என்ன ரேட்டு, அப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அது எல்லாமே இந்த சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இதனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தென் அண்ட் தேர் இட் செல்ஃப் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ பப்ளிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சைட்டுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இது நம்மளோட பர்சனல் ப்ரொஃபைலுங்கிறதுனால நம்ம ப்ரொஃபைலில் உள்ளே போய் எத்தனை டைம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்க முடியும். நீங்களே பாருங்கள், நான் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ப்ராசஸ் இப்போ கரண்டாக எந்த பக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா, அந்த எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது, இதோட கரண்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு காமிச்சிரும். அதே மாதிரி இதோட இது ப்ராசஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபைனல் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இதோட அக்னாலஜ்மெண்ட் அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இங்கேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் டைரெக்டாக ஆஃபீஸ் போய் தான் நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணும்னு இல்லை, இங்கேயே நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 ஸ்கொயர் ஆதார் சேவா கேந்திரா மையத்துக்கு வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது பை பர்சனாக அங்கே போய் வெயிலில் நின்று போனோம். அது இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எந்த டைமிங், அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து பர்டிகுலர் டைம் கரெக்டாக போயிட்டோம்னா நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு சேம் யுஏஏ சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் இங்கே நம்ம வந்து சென்னையில் இருந்தோம்னா சென்னையில் 10 ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் அந்த புஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஒரு கப்புள் ஆஃப் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர், கேப்சா கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள்.
இந்த பேஜ்லேயும் ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. இப்போ உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஸோ இதுலேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பர்சனுக்குமே 2 டைம்ஸ் தான் வந்து அப்பாயின்மெண்ட்டை பண்ண முடியும். இப்போ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழையபடியும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிங்கன்னா அது வந்து அலோவ் பண்ணாது. நீங்களே பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி 2 டைம்ஸ் நான் ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். இப்போ நான் 3rd டைம் பண்ணும்போது அது என்ன எரர் மெசேஜ் காமிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சைட்டில் பர்டிகுலராக கவர்மெண்ட் சைட்டில் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லவருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.